நீலகிரி, கோயம்புத்தூர், நெல்லை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கன முதல் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வரும் வெள்ளியன்று கோயம்புத்தூர், நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் சனிக்கிழமையன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதி முதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர், நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மேலும் அன்றைய தினம் கோயம்புத்தூர், நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும், தேனி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கூட்டணி இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெல்ல முடியாது என தெரிவித்திருக்கக்கூடிய திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், திமுகவுக்கு எதிரான கருத்தை CPM மாநில செயலாளர் சண்முகம் கூறவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் சொல்வது என்பது இந்த இப்பொழுது வலிமையான கூட்டணி வேண்டும், அதற்கு நாங்கள் திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்ற கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். காரணம், கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதையும் தாண்டி கூட்டணி இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற முடியாது. தனித்து நின்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே அவர் இந்த கூட்டணி தேவை என்பதன் அவசியத்தை விளக்க இதை சொல்லியிருப்பாரே தவிர திமுகவுக்கு எதிரான கருத்தாக நான் பார்க்கவில்லை. எல்லா கட்சியும் தங்களுடைய வலிமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், சட்டமன்றத்திலே அதிக தொகுதிகளில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மதிமுக வர வாய்ப்புள்ளதா என்பதை தற்போதைக்கு கூற முடியாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. வருவாங்க, நான் அதை பற்றி அப்புறம் போய் சொல்றேன். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாமக மகளிரணி நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே நிலவும் கருத்து மோதல் ஒருபுறம் இருக்க, இருவரும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வருகின்றனர். இதில் பாமக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோரை பல கட்டங்களாக சந்தித்து அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக பாமக மகளிரணி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் செயல்பாடுகள் குறித்து மகளிரணி நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறும் என அறிவித்த ராமதாஸ், வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தலைமையில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்றார். முன்னதாக நடந்த சித்திரை முடிநிலவு மாநாடு அன்புமணி தலைமையில் நடைபெற்ற நிலையில் மகனுடன் ஏற்பட்ட திடீர் மோதல் காரணமாக மகளிர் மாநாட்டை அருள்மொழி வசம் ராமதாஸ் ஒப்படைத்ததாக தகவல் பரவியது. இந்நிலையில் மகளிரணி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பது கவனம் பெற்றுள்ளது. அடிப்படையில் பிகானேர் ரயில் கோட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ரயிலில் மட்டும் 24 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தட்கல் முறையில் முன்பதிவு செய்வதில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ரயில்வே நிர்வாகம் குறிப்பிட்டிருந்தாலும் அது தொடர்பான போதிய விளக்கமும் அளிக்கப்படவில்லை.
மேலும் 24 மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளின் பட்டியலை வெளியிடுவதால் கடைசி நேரத்தில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. சோதனை அடிப்படையில் பிகானரில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த நடைமுறையின் சாதக பாதக அம்சங்களை ஆராய்ந்த பிறகே நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ஏசிக்களில் குறைந்தபட்ச வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு மாற்ற உள்ளதாக மத்திய அமைச்சர் மனோகர் கட்டார் தெரிவித்திருக்கிறார். வீடு, வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் தற்போது பயன்படுத்தப்படும் ஏசிக்களில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் முதல் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வரை மாற்றியமைக்கும் வசதி உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் கட்டார், ஏசிக்களில் வெப்பநிலை அளவீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான தரநிலைகளை சோதனை அடிப்படையில் விரைவில் செயல்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதாவது 20 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான அளவிலேயோ 28 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவோ ஏசிக்களில் அளவை மாற்ற முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இது வீடு, அலுவலகங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் பயன்படுத்தப்படும் ஏசிக்களுக்கு மட்டுமின்றி கார்களில் பயன்படுத்தப்படும் ஏசிக்களுக்கும் பொருந்தும் வகையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம், அதிகரித்து வரும் வெப்பநிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மின்சார தேவையை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மனோகர் கட்டார் தெரிவித்தார். வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுவது குறித்து எடுத்துரைக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில அதுல புதிய விதமான பரிந்துரைகளும் வந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்தால் அது முன்பு இருந்த அந்த மக்கள் தொகை அடிப்படையிலான அந்த ஒரு பாரபட்சமான ஒரு சூழல் உருவாவதை இது மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவு என்ற ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தென் மாநிலங்களான தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கை 39 தொகுதிகள். மக்கள் தொகையின் அடிப்படையில் 543 என்ற இப்ப இருக்கிற எண்ணிக்கை அப்படியே சீல் பண்ணி அந்த ரீஅலைன் பண்ணாங்க அப்படின்னா 31ஆக குறையும் என்பது தமிழ்நாடோட ஒரு முக்கியமான வாதமாக இருக்கு. அதுவே 846 மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படியே அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற பட்சத்தில் அது 49ஆகத்தான் அதிகரிக்கும். ஆனால் மற்ற வட மாநிலங்களுக்கு அது இன்னும் கூடுதலாக அதிகரிக்குது அந்த சதவீதம் என்று சொல்லப்படுது. இப்போ அதுவே வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த தொகுதியை மறுவரையறை செய்யும் பொழுது 30.8% அதிகரிக்கும். அதாவது 39 என்பது 51ஆக மாறும். இது ஓரளவு சமநிலையை ஏற்படுத்தும் என்று பரிந்துரைக்கப்படுது. கர்நாடகாவில் 28ஆக இப்ப இருக்கிற எண்ணிக்கை மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது 41ஆகவும் அதுவே அது வாக்காளர் எண்ணிக்கையின்படி மாற்றும் போது 45ஆக உயரும் என்று சொல்லப்படுது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 20, அங்க அதிக அளவிலான மாற்றம் இல்லாம இருந்தாலும் வாக்காளர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது 23ஆக அது அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு 15% இருக்கும் என்பதாக பார்க்கப்படுது. ஆந்திரா, தெலுங்கானா அந்த 2 மாநிலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கிற எண்ணிக்கை 42. அது மொத்தமாக மக்கள் தொகையின் அடிப்படையில் மாற்றும் போது 34ஆக அது ரீஅலைன் பண்ணும்போது 34ஆகவும் அப்படியே மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த தொகுதியை அதிகரிச்சாங்க அப்படின்னா 54ஆகவும் அதிகரிக்கும். அதுவே வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆந்திராவுக்கும் 34ஆக அதிகரிக்கும். அது 36%ஆகவும் தெலுங்கானாவுக்கு 27ஆக அதிகரிக்கும். அது 58.8%ஆகவும் இருக்கும். இது 2026 வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த பரிந்துரை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தற்போதைய எண்ணிக்கை 80ஆக இருக்கு. அதே மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அதிகரிப்போட சதவீதம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு. 143 அந்த அப்படியே மக்கள் தொகையின் அடிப்படையில் அதிகரிச்சாங்க அப்படின்னா 143 ஆகும். அதுவே வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 50% ஒட்டி இந்த மாநிலங்களுக்கான அதிகரிப்பு இருக்கிறத பார்க்க முடியாது. 126ஆகத்தான் அது உயரம் அப்படின்னு சொல்லப்படுது. பீகார் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 40 என்பது வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் 63ஆக உயரும். 57.5% அந்த அதிகரிப்போட சதவீதமாக இருக்கும். மகாராஷ்டிரா 48 என்பது 76 ஆகும். மத்திய பிரதேசம் 29 என்பது 46 ஆகும். ராஜஸ்தானுக்கு தான் அந்த சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்கு. 25 என்பது 50ஆக உயரும். அது 76% உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையிலான அந்த தொகுதி மறுவரையறை என்பது ஒரு நல்ல மாற்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்று பரிந்துரைக்கப்படுது.